சிபிஐ விசாரணைக்கு அழைத்ததிலிருந்து செந்தில் பாலாஜி பதற்றத்தில் உள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கரூரில் பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். இவங்க போய் எனக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. விஜய் அவங்க கட்சியில் சம்பந்தமே இல்லாத இடத்துல இங்கே வந்து கொடுக்குறாங்க. அதில் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சருக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனால் செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பாக சிபிஐ விசாரணை பண்ணணும். நாளைக்கு போகிறாரு. ஆனால் ஒரு வாரமாக பதறிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல. ஒரு வாரமாக ரொம்ப பதறாரு. பத்திரிகையாளர் நீங்கள் கேள்வி கேட்டால் சலன் உங்கள் மேலே பாயிறாரு. நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு. அதனால் எனக்கு சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரட்டும், உண்மை வெளியே வரட்டுங்கண்ணா. அதிமுகவிற்கு என்டிஏவுக்கு எல்லோரும் சேர்ந்த கூட்டணிக்கு 114லிருந்து 127 கொடுத்துட்டாங்கன்னா அது ட்ரெண்ட், அப்போர்ட் ட்ரெண்டாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் நிச்சயமாக நம்பர் இன்னும் மேலே தான் போய் முடியுங்கன்னா. ஏன்னா இந்த கருத்து கணிப்பு நிச்சயமான, இதுக்கு முன்னாடி சொன்னீங்க சி ஓட்டர் சர்வே, முதலமைச்சர் இந்தியனுடைய சர்வேக்கு போனாங்க. இப்போ விஜயபாஸ்கரன் கூட மேலே கூட்டத்தில் பேசினாங்க, இந்த பாதி சர்வேவை நம்பாதீங்க. சி ஓட்டர் சர்வே, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்கிறார், சி ஓட்டர் பார்த்தீங்களா, நமக்கு 45% கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களான்னு. சி ஓட்டரில் மொத்தமாக பங்கேற்றவங்களே 5000 பேர். அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சர்வே ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்தது. காரணம், இதற்கு முந்தைய சர்வே வந்த மாதிரி இது ஒரு ட்ரெண்ட் மட்டும்தான். இது கண்டிப்பாக ஒரு அப்வர்டில் போய் தான் நிற்கும்.